ஐயோ தனியா வரா, எப்படியாவது சொல்லிடலான்னு பார்த்தா 5-6 பேரை கூட்டிட்டு வரா. இவங்க முன்னால எப்படி சொல்றது? சொல்லு. என்னமோ தனியா சொல்ல சொன்னேல, வந்துட்டேன். சொல்லு. அது என்ன ஆச்சு உனக்கு? முந்தியெல்லாம் கலகலன்னு பேசுவ, சிரிப்ப, நல்லா விளையாடுவ. இப்பயே எப்படி இருக்க? அது வந்து ஐயோ, களவாணி பைய மாதிரி வளையிற நெளியிற. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல நாகமணி, நீயா வாய் திறந்து சொல்லவும் போறதில்ல, எனக்கும் தெரிய போறதில்ல. போடா, வாங்கடி போலாம். இவன் எதுக்குதான் என்ன வர சொன்னானே தெரியல. அக்கா வணக்கம்க்கா. அக்கா இல்லடா, அக்கா மக. போங்க போங்க. வாங்கடி இவன் போலாம். திருந்த மாட்டான் கடவுளே, என்ன காப்பாத்தி வந்து. என்ன நாகமணிடா. அது நாகமணினா பின்ன கவுண்டமணியா? போடா. அது இல்லடா, அவகிட்ட சொல்றதுக்கு தான் வர எனக்கு சொன்னேன். தெரியாத அதை பத்தி நான் சொல்றது கேளுடா. அந்த பொண்ணுக்கு முன்னால எப்படி இருந்தா சொல்றது? என்னடா இருந்தா என்ன? இல்ல எப்படி அவளுக்கு எல்லாம் என்ன பெரிய போலீஸ் ஆபீசர்ஸா? உங்க அக்கா பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? டேய் நான் உன்னை பார்க்க வரலடா, சாமியை பார்க்க வந்தேன்டா. நீ என்ன சொல்றா? உனக்கு கற்பனை சாமி கோயில காசு வெட்டி போட்டுறடா. என் கூட சேராதே. டேய் நில்லுடா வீரமணி. டேய் உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கா? வாழ்க்கை போச்சு. டேய் ஓடாதடா. என்ன காப்பாத்து. பஞ்சாயத்துல தலை நிமிந்து ஒத்த வார்த்தை பேசினான்றதுக்காக கூட பிறந்த தம்பியவே தலையெடுத்தவன்டா நானு. என்னைவா நீ செயலுக்கு அனுப்பிச்ச? என்னடி உங்க பெரியப்பன் பட்டாளம் வருதாத்தோ? வரட்டும் வரட்டும். இன்னைக்கு என்னவோ கெடுதல் நடக்க போகுதுன்னு நினைக்க. இங்க என்ன நடந்தாலும் நீ வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கணும் என்ன? எல பெரியவனே, வந்த வேலையை பாருகால. மாமோய், ஏ மாமா வந்துட்டா கட்டையில போறேன். வாங்க தம்பி. பரவாயில்லக்கா, மனசுக்குள்ள 1000 வச்சிருந்தாலும் வாய் திறந்து வான்னு சொல்லிட்டியல்ல. சரி, இந்த மாமிங்க போயிட்டாவே போயிருக்காக அரமனைக்கு. ஆட நீ ஒண்ணு உறக்க கூப்பிட்டு அரியாசனத்துல இருந்து இறங்கி வாராக. வாங்க மாப்ள, வாங்க 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 வாங்க. ஆமா வாங்க மாமா. ஆமா. சீந்து வரத்த பயலுவளுக்கு சீர்வரிசையை பாத்தியா? ஏய், என்னடி வாய்க்குள்ளே முனங்கிட்டு இருக்க? ஐயோ இல்ல சாமி, மருமகன் வீடு தேடி வந்திருக்காக. அவங்கள உட்கார வச்சு ஆரத்தி எடுத்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு நெல்லு சோறாக்கி போலாம்னு சொன்னேன். அம்பிடுத்தே. ஏன் உங்க அண்ணன் தம்பி வந்தா மட்டும் ஆரத்தி எடுக்கிற? அந்த தெருவுக்கு இந்த தெருவுக்கு ஆடி காட்டுற? இது யாரு தெரியுமா? எனக்கு ஒரே அக்கா, அந்த அக்காளுக்கு ஒரே புருஷன். உங்க அக்காளுக்கெல்லாம் ஒரே புருஷன் இருக்கிறது அதிசயம் தான். என்னடி வாய் தெரியுது? உடனே மாலை போடுவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? உட்காரு. பேசாம இருந்தா உட்காரு மாப்ள. அதை எடுத்து கொடுல. இந்த மாதிரி ஆம்பளைகளை கையை நீட்டினா தான் இவங்களை கம்மன் இருப்பாளுங்க. இந்த மாமா குடி. நீ எலும்பி உள்ளுக்கு போயிரு. பாமா, எனக்கு ஒருத்தருக்கு 2 மச்சினு இருக்கானுங்க. ஆனா எவனாவது ஒருத்தன் இப்படி புல் வாங்கி வந்து கவனிச்சிருப்பானா? என்னாலே செய்யறது? உன் லவ் எப்படி இப்படி ஊக்கி போட்டு காலையில நம்ம தாய் பிள்ளைகள நொண்டியோ மூக்கரையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இப்படி ஆயிருக்குமால? இப்ப என்ன கெட்டு போயிட்டீங்க? மாமன் பொண்ணு கிட்ட தரமாட்டேன் என்ன சொல்லுவாவே? மாமன் வீட்டுல நாகமணி இருக்கா, நம்ம வீட்டுல நம்ம தம்பியாப்புல இருக்கான். 2 பேரும் கல்யாணம் கட்டி வச்சா சொந்தம் விட்டு போகாம இருக்கும்ல. என்னங்க சின்ன மாப்பிளைக்கு இல்லாத என் பொண்ணு தாராளமா கல்யாணம் பண்ணி சொல்லு. நீங்க எதுக்கு அவனை அரைமுடியோட கூட்டு வந்தீங்க? முடி வளர்ந்ததுக்கு நீ கொஞ்சம் சும்மா இரு. இவனுங்களை இப்படியே விட்டா இங்கனே தாலி கட்டி விடுவானுங்க. இன்னைக்கு ஆஞ்சு விடுறேன் ஆஞ்சு. ஏல விளக்கு மாத்து கட்டங்கள. இல்ல வந்து விளக்கு மாத்தில வரிஞ்சு விடுவேன். வந்தமா வந்த சோலிய பார்த்தமா சாராயத்தை குடிச்சமா இருக்கணும். அத விட்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தியா? மான மரியாதையில தப்பல சொல்லிட்டேன். விடுல. ஏய், என் மவளுக்கு தாய் மாமன்னு ஒத்தனுக்கு 2 பேர் இருக்காங்க.
இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சது அப்படியே கண்டு கண்டு வகுத்து விடுவாங்க. முன்னாடி நானும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன். பண்டு பாத்திரத்துல உதைக்கிற புலகத்தை கால இருக்குதா எங்களுக்கு இல்லையா? எப்படி பாப்பா இன்னும் பாருங்க. ஏய் வார் உன் தம்பிங்க வேணா இவளுக்கு தாய் மாமனா இருக்கலாம். ஆனா என் மாப்பிள்ளைங்க தகப்பா மாப்பிள்ளைங்க தெரியுமா? இந்த மொட்டத்துல மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க. எப்படி இப்ப தமிழ நீ மச்சனே அத்தா நான் காட்டுக்கு காவலுக்கு போறேன். கருக்கல்ல சின்ன கிட்ட கஞ்சி கொடுத்து விடு. அப்படியே சந்தைக்கு போக வேண்டி இருக்கு. ஏக்கா நீ என்ன கிளம்பாம இருக்க? காலகாலத்துல வீடு போய் சேராட்டாமா? வா உன்னை வீட்டுல விட்டு போறேன். இல்ல நீ போ, நான் போய்க்கிறேன். ஆகட்டும். தம்பி போகுது, நீ கூப்பிட்டு சொல்லு. ஐயா கோட்டச்சாமி, என்னத்தா? சத்து இப்படி வாய்யா. இப்படி உட்காரியா, அவங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும். என்னத்தா சொல்லு. ஐயா உன் மாமன் பேசுனதை கேட்டு இல்லையா? அட அந்த ஆள் கிடக்காத்தா, அதையாவா நினைச்சிட்டு இருக்க? இல்லையா, அவன் இப்ப சொந்த புத்தியிலேயே இல்ல. உன் பெரியப்ப அவனை முறுக்கி விட்டு வேடிக்கை பார்க்க. உங்க அக்கா மகன் நாகமணி இருக்காளே, அவன் நமக்கு சொத்து மாதிரியா. அவளை இந்த வீட்டுக்கு கொண்டாட வரைக்கும் நாம கொஞ்சம் தலை குனிஞ்சுதான் போகணும். உன் மாமனை நம்ப முடியாதியா. 3 துட்டுக்கு மூக்குத்திய விக்கிற மாதிரி ஒரு பாட்டில் சாராயத்துக்காக உங்க அக்கா மகளையே அந்த மோசக்காரங்க கையில பிடிச்சு கொடுத்துருவான் ஐயா. எனக்கும் வயசாயிருச்சு. பேசாம நீ அவ கழுத்துல ஒரு தாலிய கட்டிறியா? என்னடா இது? இப்ப கல்யாணத்துக்கு என்னத்த அவசரம்? உனக்கு அவசரம் இல்லையா, நீ பொறுத்துக்கிடுவ. உங்க அக்கா புருஷன் பொறுத்துக்கிட மாட்டான். வேற ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தான்னா கடைசி காலத்துல கை கால் விழுந்து சேலத்து போகும்போது என்ன கவனிச்சுக்கிடுவாளா? அதுவே என் மக வகுத்து பேத்தியா இருந்தா எனக்கு ஒருவா தண்ணி மொந்து கொடுப்பா. ஐயரவு படாம நல்லது கெட்டது பாத்துக்கிடுவா. என்ன விடியா, உன் தம்பிக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஆகிற வரைக்கும் அவனை கவனிச்சுக்கிட ஆள் வேண்டாமா? இதெல்லாம் வெளியாளா இருந்தா சரிப்பட்டு வருமா ஐயா? என்னையா பேசாம இருக்க? ஐயா சரின்னு சொல்லியா? சரியாத்தா, போ, இஷ்டப்படியே செய். மகமாயி, ஆத்தா திடுதுப்புன்னு சொன்னா அந்த மனுஷ சங்கு சங்குன்னு குதிப்பாக. நான் ரவைக்கு பக்குவமா இந்த விஷயத்தை அந்த மனுஷங்கிட்ட எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சுப்படுதேன். நீ நாளைக்கே பரிசம் போட வந்துரு. ஏன்டா என்ன வாயை பத்தி கூட்டு வர? நீயாவது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? அந்த பொண்ணை லவ் பண்றேன், இப்பயாவது வாயை திறந்து சொல்லி தொலையேண்டா. எப்படி சொல்லு? எங்க அண்ணன் சம்மதிப்பான் நான் நினைக்கவே இல்லடா. இல்லம்மா, நாகமணிக்கும் எனக்கும் பொருத்தம் இல்ல. என் தம்பிக்கும் அவளுக்கும் தான் ஒரே வயசு, ஒரே ஜோடி. அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்ல நினைச்சேன்டா. எங்க அண்ணனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாகமணி எனக்கு தான் கட்டி வைப்பான்னு நினைச்சேன். ஏய், வேற யாரா இருந்தாலும் நேரா போய் நாகமணி என்ன லவ் பண்ற, அவளை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அவர் எங்க அண்ணன் நினைச்சிட்ட. ஏய், இதை நான் எப்படிடா சொல்லுவேன்? இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? எங்க அண்ணனுக்கு பயந்து, எங்க அம்மாவுக்கு பயந்து நான் வேணா சொல்லாம இருக்கலாம். ஆனா ஆனா நாகமணி அப்படி இருக்க மாட்டா. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல எங்க அண்ணனை கட்டிக்க மாட்டான்னு அவ சொல்லிடுவா. மொரட்டான் எப்படிதான் சமாளிக்க போறியோ? அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றா. உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதிக்க மாட்டான்னு சொன்ன. என்னடா இதெல்லாம்? என்னல தலையக்க வந்துகிட்ட பொண்ண பாருல. ஏய், இப்ப நீ சொல்ல போறியா நான் சொல்லட்ட மாட்டா? இந்த பாரு, நீ பேசாம இருடா. நானே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு. சும்மா இருடா, சும்மா இரு. சரி சரி, தட்ட மாத்துங்க. மருமக மனசு மாறதுக்குள்ள தட்ட கொடுங்க. தட்ட வாங்கிக்கல. நிறுத்துங்க.
எடுத்துட்டு வர. ராணி உட்காரு உட்காருல. அவளை பாரு. அவளை பாருல. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஐயா என்னையா இப்ப போய் அவனை கேட்டுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லல. பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். நல்லா பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு அவளை பிடிச்சிருந்தாதான் அவ காலத்துல நான் தாலி கட்டுவேன். அப்பா. சரியா? இப்ப தலை மாத்திக்க. இதுக்கு தான் அவனை இந்த பாடுபடுத்தினியா? பரவாயில்ல. ஏய் பவுண்டராசு, நான் பார்த்துட்டேன். அது ஒரு பொண்ணு தானே? அது யாருன்னு சொல்லு. யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அடேங்கப்பா, ஊமை மாதிரி இருந்துகிட்டு இது வேறயா? ஆமா, அந்த பொண்ணை நான் பார்க்க கூடாதா? நான் பார்க்கணும். நாகமணி வேணாம். கொடு. வேணாம் நாகமணி. கொடு பவுண்டரசு. நாகமணி. கொடு சொல்லல. நாகமணி. கொடுக்க மாட்டேன். நாகமணி வேணாம் நாகமணி. 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 இரு, நீ காதலிக்கிற கதைய பாட்டிக்கிட்ட சொல்றேன். என்னல அபுக்களி பையன் கணக்க முழிக்க வாய் திறந்து பேசல. உன்னை இதுக்கு தான் டவுனுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சானாக்க. இல்ல தம்பி, ஏன் ராசா அந்த பிள்ளையான்னு சொல்லல. 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே வச்சுக்கிடலாம். அண்ணன் கேட்காமல வாய் திறந்து இப்ப மாதிரி சொல்லல. அந்த சிரிக்கி மக எவன்னு? பாட்டி இரு, என்ன? நான் கேட்ட சொல்லிடுவான். ஆ? இலை பவுண்டராசு, அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்டயாவது சொல்லு. நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே விளையாண்டோம். நம்ம கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். என்ன என்னடா பேசாம இருக்க? சொல்லுடா. சொல்ல மாட்டியா? சொல்லாட்டி போ. அந்த பொண்ணு யாருன்னு நானே கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறேன்.
கோட்டசாமி அண்ணே ஏலே ஆக்காங்கிட்ட கூவ இவ்வளவு பேர் நிக்கும்ல அப்புறம் என்ன அண்ணன் ஒண்ணே தங்கச்சிக்கு ஆபத்து அண்ணே கல்யாணம் போகுது என்ன சொல்லி வர மாட்டேங்கறாங்களே போல சீக்கிரம் வாங்கண்ணே சொன்னா கேளு. தங்கச்சிக்கு ஆபத்து இருச்சினியா ஏன் பதறதா என்ன சமாச்சாரம்? அண்ணே உங்க பெரியப்ப சங்கரபாண்டி ஊர்ல இருந்து வரேனே சரி. உங்க ஊர்ல மோர் விக்கறாளே ஆண்டாளு என் தங்கச்சனே எது மோர்னு சொல்லி எங்க ஊர்ல கொண்டாந்து கல்லு விப்பாள அவளா? ஆமாண்ணே அவளுக்கு என்ன இப்போ? உங்க பெரியப்பா அவளை கடத்திட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாருனே அவளை நீங்க தானே வந்து காப்பாத்தணும் அண்ணே வாங்கண்ணே நீங்க வரலன்னா என் தங்கச்சியோட மானமே போயிடும் என் தங்கச்சி சொல்லி தானே உங்களை கூப்பிட வந்தேன் அண்ணே வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே இல்ல இல்ல சினியா ஒரு புள்ளியோட வாழ்க்கை பிரச்சனைங்க. நான் வேணா போய் என்னன்னு பாத்துட்டு ஐயா வந்துடுறேன். கற்கல்ல தாலி கட்டணும் ஜெனி நான் வந்துருதேன். கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பாருங்க. டேய் பாத்துக்கல வாழை போலாம். பாம்பல நான் வரணும் கூட போவா. இல்ல ஆஞ்சநேயர்களா நீங்க எங்க போறீங்க? அண்ணன் தனியா போகுது இல்ல? அண்ணனுங்க சக்கர மாட்டிக்கு ஏற்கனவே தகரா இருக்கு நாங்க போய் காப்பாத்த போறோம். வேண்டாம் வேண்டாம் ஒருத்தனே போதும் கூடப்பா போங்களே ஏல இவ்வளவு பேர் வேலை செய்தோம்ல நீ என்ன இங்க நிக்க? ஐயே நிக்க வைக்க போக்கேன்னு இந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியலடா சாமி. கல்யாணத்தை நடக்க விட கோட்டசாமி வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க விடுங்க. தாலி கட்டப்படாது. போங்கடா ஏய் வீணா பண்ணா எல்லாம் போயிருங்க. போங்கடா. பெரியவனே போய் நம்ம ஆளுகள்லாம் தயாரா இருக்காங்கல்ல? கல்யாணம் நடத்த விட மாட்டேன் கல்யாணம் நடத்தவே கூடாது இனிமேல் நமக்கு இந்த வேலை இல்லடா. எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டிட்டேன். இனிமே ஒரு ரூபாய் வரமாட்டான். வாங்க கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டு போறேன். வா போலாம். ஏமா வாமா வா. ஏன் நிக்க? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின? நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? என்ன சொல்லுத? உன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தினா? உன்னை யாரோ கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பாக்கானுவ, வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னானுவ. அதுக்காண்டி தான் வந்தேன். என்ன கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண போறாங்களா? யார் யா சொன்னது? இது நானே சம்மதிச்ச கல்யாணம் ஐயா. கடத்திட்டு வந்தாங்கன்னு யார் சொன்னது? நான் வந்து சொன்னேனா? எங்க ஆத்தா வந்து சொன்னானா? இல்ல என் தங்கச்சி வந்து சொன்னாளா? ஐயோ,
உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற நாதி ஏதியா? என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டியே. ஆண்டாளு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டாளு. உனக்கு தான் தெரியும்ல, யாருக்காவது கஷ்டம்னா உடனே ஓடி வந்து உதவி செய்வேன்னு. சத்தியமா சொல்லுதேன் ஆண்டாளு, உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காண்டி நான் இங்க வரல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. யாரோ என்னை திட்டம் போட்டு ஏமாத்திட்டானுவ. ஏமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீமா. எம்புட்டு செலவானாலும் உங்க மகளுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கேன். வாங்கம்மா போலாம். எதுக்குப்பா வீட்டுக்கு? இனிமே ஊருக்குள்ள இவளை எல்லாருமே கேவலமா பாப்பாங்களேப்பா. எப்படிப்பா ஊருக்குள்ள நுழையிறது? இதோ இதோ இன்னொரு பொட்ட புள்ள இருக்கு. இவளை எப்படிப்பா கரை சேர்க்கிறது? நீ ஊருக்கே நியாயம் சொல்றவன், இவளுக்கு ஒரு நல்ல நியாயத்தை சொல்லு. இல்ல நாங்க 3 பேருமே உசர மாச்சுக்குவோம். என் கரிசக்காட்டு பூவே, இறந்து விட்டதாக முடிவு கட்டிய என் காதல் மீண்டும் உயிர் பெற்று விட்டது. இனி என்றும் நீ என் சொந்தமே.